ப்ளம் ஏர்ட்ராப்பில் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண இயலாமல் இருக்குது, என்ன செய்யலாம்? ஓகே, ப்ளம்ப்புங்கிறது ஒரு ஏர்ட்ராப் உண்டு, கிரிப்டோ கரன்சி ஏர்ட்ராப் உண்டு, டெலிகிராமில் ரன் ஆகிற ஏர்ட்ராப் உண்டு. ப்ளம்பில் நீங்கள் இன்னும் இல்லைன்னு சொன்னால் அதோட ஜாயின் பண்ணுற லிங்க் வேணும்னு சொன்னால் ப்ளம்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரம் அவங்க டாஸ்க் தந்திருப்பாங்க. அந்த டாஸ்க்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கிளிக் பண்ணக்குள்ளே லோட் ஆகிட்ருக்கும், கம்ப்ளீட் பண்ண இயலாமல் இருக்குது. ஸோ அப்படி கம்ப்ளீட் பண்ண இயலாமல் இருக்குன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு பிறகு திரும்ப போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்ப சுற்றிங்கன்னா திரும்ப அதை கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப வாங்க. எனக்கு அப்படி தான் புதுசாக அவங்க ஆட் பண்ண 2-3 டாஸ்க் வேலை செய்யலை. அதை நான் கிளிக் பண்ணி போட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அடுத்த நாள் என்னையோ தான் போய் பார்த்தேன் நினைக்கிறேன். அடுத்த நாள் போய் பார்க்கக்குள்ள அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகி இது கிளைம் கிடந்திக்கு. ஸோ கிளைம் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஓகே, கிளைம் தான் அவங்க பாயிண்ட்ஸ் தருவாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு செய்யக்குள்ளே வராட்டியும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் திரும்ப லேட்டராக போய் செஞ்சால் வந்துடும். அடுத்தது சிலாக்கள் என்ன செய்றீங்க, எது நான் எக்ஸ்சேஞ்ச் கனெக்ட் பண்ணுற டாஸ்க்கள் வந்தால் 2வது தரம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணுமாண்டெல்லாம் வந்து கேட்கிங்க. உங்கள்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் ஒரு பிரச்சனை இல்லை. அதாவது நீங்கள் அந்த டாஸ்க்கை கிளிக் பண்ணி அது அடுத்த பேஜுக்கு வந்த பிறகு நீங்கள் திரும்ப பெக் வந்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் டாஸ்க் கம்ப்ளீட் தான். இல்லை நீங்கள் கட்டாயம் போய் செஞ்சீங்களா, அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிங்களான்னு சொல்லி யாருமே போய் பார்க்க போகிறல. ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஏதாவது அக்கௌண்ட் இருக்கு, அதே அக்கௌண்ட்டை இவங்க திரும்ப கிரியேட் பண்ண சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் திரும்ப போய் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு இந்த அவசியம் இல்லை. ஓகே, நீங்கள் ஒரு கிளிக் பண்ணி நீங்கள் போகிறீங்களாங்கிற அவ்வளோதான். சில நேரம் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறது, நீங்கள் டெலிகிராம் சேனல் உண்மையிலே ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்களால வெரிஃபை பண்ணல. ஏன்னா அதுவும் டெலிகிராம், நீங்கள் ஆல்ரெடி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கலாம்னா அவங்க வெரிஃபை பண்ணிடலும். ஆனால் நீங்கள் அந்த டெலிகிராமை விட்டு வெளியால் போகிற ஏர்ட்ராப்புகளில் 199-90 விதமானது அவங்க வெரிஃபை பண்ணுறதில்ல. நீங்கள் வெளியால் போய் கொஞ்சம் நேரம் இருந்து ஒரு திரும்ப வந்தாலே அவங்க டாஸ்க் முடிஞ்சுன்னு சொல்லி தான் அவங்க நினைப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரம் ட்விட்டர் டாஸ்க்குகளுக்கு ட்விட்டரில் அவங்க யூசர் நேமை போட சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் செஞ்ச டாஸ்க்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அப்படியான விஷயங்கள்லாம் அவங்க வெரிஃபை பண்ணுறாங்கன்றது தான். ஆனால் அப்படி அநேகமான ஆக்கள் வெரிஃபை பண்ணுறதில்ல. நீங்கள் ட்விட்டரை போய் இதை லைக் பண்ணுங்கன்னா நீங்கள் ட்விட்டருக்கு போய் போட்டு திரும்ப பெக் வந்தீங்கன்னாலே கிளைம் வந்துடும். ஓகே, ஸோ அதனால் அப்படி செய்யுங்க. ஓகே, ஸோ இதை மாதிரி நீங்கள் திரும்ப அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி அது இது இருக்குது, சும்மா வந்து பதறீங்க அப்படியெல்லாம் பயப்படுத்தவில்லை. ஓகே, அடுத்தது ப்ளம்மில் பிரச்சனை என்னென்னா ஒரு ஆள் ஒரு இன்வைட் லிங்கில் 10 பேர் தான் ஜாயின் பண்ணலாம். ஸோ அதனால் என்ன செய்யணுன்னா நான் என்ன செஞ்சுக்கணுன்னா எங்களோட கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிற எல்லார ப்ளம்ப் லிங்கையும் எடுத்து HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கிறேன். ஸோ ஏன்னா நான் ப்ளம்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்கன்னா எங்களோட HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் நிறைய கிட்ட 100 ப்ளம்ப் லிங்க் போட்டிருக்கேன். அதில் எது நான் ஒன்றில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, ஸோ பிரச்சனை அந்த டெலிகிராம் சேனலில் லிங்க் வேணும் இல்லாட்டி ப்ளம்பில் லிங்க் வேணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.